ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கம்பு தோசை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கம்பு 2 கப்பு ஊற வச்சுக்கிறேன். எந்த அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவுக்கு அரிசியும் எடுத்துக்கோங்க. ஸோ 2 கப் அளவுக்கு அரிசி ஊற வச்சுட்டு அதிலே 1 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கிறேன். ஸோ கம்பு தனியாக, அரிசி உளுந்து தனியாக ஊற வைக்கணும். ஸோ கம்பில் இருக்கிற அந்த டஸ்ட்டு கல் எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 2 மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம கம்பை போட்டு நல்லா அரைச்சிக்கணும். ஒரு 5 நிமிஷம் அரைஞ்சி வந்தாலே போதும். ஸோ கம்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தாலே நீங்கள் போதும். இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச அரிசியும் உளுந்தையும் இது கூடவே சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு அரைஞ்சதுக்கு அப்புறமா உப்பு போட்டு 8 மணி நேரம் புளிக்க வச்சுக்கணும். புளிக்க வச்சிங்கன்னா உங்களோட கம்பு தோசை மாவு ரெடி ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இது நீங்கள் தோசையாக ஊற்றிக்கலாம். ஸோ இது நம்ம யூஸ்வலாக ஊற்றுற தோசை இட்லி மாதிரி இது கிடையாது. ஸோ இந்த மாவு சீக்கிரமாக புளிச்சிடும். ஸோ அது நம்ம ஒரு 1 வீக்காவது வச்சுருப்போம். இது ஒரு 3 டேஸ் தான் மேக்ஸிமமாக வச்சுக்கலாம். அதுக்கு மேலே புளிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே இது போல் நீங்கள் நார்மலாக தோசை ஊற்றிக்கலாம். இதுக்கு கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி இது எல்லாமே ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் டே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இது கூட வெங்காயம், கேரட் இதெல்லாம் போட்டிங்கன்னா அந்த புளிப்பு கொஞ்சம் கூட தெரியாது. கல் தோசை மாதிரியும் நீங்கள் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மாதிரியும் ஊற்றிக்கலாம். இல்லைன்னா வெங்காயம், கேரட்டு, மிளகாய் பொடி, மேலே கொத்தமல்லி ஊற்றினீங்கன்னா இது ஒரு ஃப்ளேவரில் சூப்பராக இருக்கும். புளிப்பு கொஞ்சம் கூட தெரியாது. இது ரொம்பவே ஈஸியான ஹெல்த்தியான ரெசிபி. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.